கமாண்ட பாருங்க, புரியும். ஆமா ஆமா. மேட் புரிஞ்சது புரிஞ்சது. போடுங்க போடுங்க. 2 மணி நேரம் ஆச்சு. நிலா நிலா பாப்பா 2 மணி நேரம் ஆச்சு. ஆயாக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை. சொப்பனா தரிசினி ஒரு சிட்டு இருக்கான்னு சொல்லி இருக்கேன். ஒரு சிட்டா? நாங்கள் ஆயா ரூபி அக்கா, எங்கள் ரூபி தூங்கிடுச்சு. அப்பா தொந்தரவு தொந்தரவு. ஜாய் புரிஞ்சது புரிஞ்சது புரிஞ்சது. வாங்க வாங்க வாங்க. இந்த கீழே வந்து 120 ஓட்டு வருது. அது என்னதுப்பா? போலோ போலோ. ஆயா ரூபி அக்கா சாய் புரிஞ்சது. ஆயா நான் தூங்கவா? மெட்டுனா முகமது. நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. எம் கடைசியில் டி மெட். அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டேன் அப்போதையே. எனக்கு யாரையோ கோர்த்து விட பார்க்குறாங்க. யாரையும் கோர்த்து விடலப்பா. நீங்கள் ஒன்றும் தெரியாத பாப்பா. அவங்க உங்களை கோர்த்து விட போகிறாங்க. தர்ஷினி ஒரு சித்தி இருக்கான்னு சொல்லி இருக்கேன். சொப்பனா பார்த்துக்கோ. ஆயா நீங்கள் பிரில்லியன்ட். ஆயா நீங்கள் பிரில்லியன்ட் அப்படின்னா நாங்கள் யாரையும் கோர்த்து விடலை. நீங்கள் போய் கோர்த்துக்காரங்க. ஆமாம், நல்லா சைலண்ட் வாட்ச். ஆயா டயர்டாக இருந்தால் தூங்குங்க ஆயா. ஆமாம் சாமி. 2 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தலை குறுக்குறுன்னு சுற்றுற மாதிரி தெரியுது. அப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் தூங்கணும். திருப்பி போடுறேன்னா சொல்லுங்கள், நான் அமர்த்திட்டு திருப்பி போட்டு விட்டு நான் தூங்கிடுறேன். ஆயா தர்ஷினி ஒரு ஆணையம் இருக்கான்னு ஆயா இருக்குன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பட்டு. ஃப்ளோரா நாங்களும் சைலண்ட் வாட்சுக்கு போகட்டுமா? ஐயோ போகாதீங்க, அப்படியெல்லாம் போகாதீங்க. நான் வந்து இப்போ நெட்டு சுற்றுது. பாப்பாக்களை சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப நன்றி நன்றி. எனக்கு தான் என் பேத்திகளை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போலாம் நான் இப்போ யூடியூப்பில் நம்ம இருக்கோம்னா ஒரு தாயா பிள்ளைங்க தான். அப்படி தான் நம்ம நினச்சி வாழணும். அதை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறோம் நம்ம சந்தோஷமாக. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு தோணுது. இப்போலாம் நான் ஓயாமல் கோயிலுக்கு போக மாட்டேன். நான் போனேன், கணக்கம்பட்டிக்கு போவேன். அப்புறம் எங்கே போவேன்? பாத யாத்திரை பழனிக்கு போவேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் நான் அதிகமாக போக மாட்டேன். பாண்டியலுக்கே பேசுவேன், அவ்வளோதான். ஆனால் என் பேத்திக்கு முடியாதுன்னு ஆயா கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு ஓடுறேன். நல்லா ஆகணும். என் பிள்ளை நல்லா சந்தோஷமாக இருந்தால் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கலாம். இல்லை அது ஒரு இது ஒரு சப்பனா செல்லாம் யூஸு சப்பாத்தி தான். ஆயா அப்படியே அமெரிக்கா போயிட்டு வா. பாருங்களேன், நான் ஒரு நாளைக்கு பிளேனில் ஏற போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. எங்கே தெரியுமா? இதுக்கு மலேசியாவை சுற்றி பார்க்க. திடீர்னு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆனால் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே மெட்ராஸில் போட்டுட்டு வந்துட்டேன். ஆதார் கார்டு, பான் கார்டு, அது ஒரு முட்டு தடை மாதிரி. அன்றைக்கி முடியாமல் அங்கேருந்து ஓடி வந்தேன்னா எல்லாமே வச்சுட்டு வந்துட்டேன். சார் ஐயா நம்பி போகாத. கிட்னி அமைக்கிறவங்க போகிறாங்க. இல்லைப்பா, ரொம்ப சொந்தக்காரங்க தான் பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சுற்றி பார்க்க. நடக்கும் போது பார்க்கலாம். சொப்பனா நீ இருக்கேன். ஆனால் ட்ரெயினில் போயிடலாமாப்பா? தலை சுற்றுமா? ஒரு நாளைக்காச்சும் பிளேனில் மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு பிளேனில் வரணும் ஒரு நாளைக்காச்சும். சரி சொப்பனா, அங்கே என்ன ஸ்பெஷல்? அஜிதாவுக்கு புளியோதரை இருக்கும். ஆமாம் அம்மா, நான் கொஞ்சம் சுற்றுது. வெளியே போய்ட்டு டக்குன்னு லைவ்